ஐயா இவர் என்ன வேணால் சொல்லுவார், அதெல்லாம் எழுதிடாதீங்க, அது ஸ்ட்ராட்டஜிலாம் கிடையாது. நான் பாட்டு போனேன் ஃபேமிலி ரவுண்டில், என்ன விஷயமோ பேசினேன் பப்ளிக்காக, பப்ளிக் மனசில் என்ன தோணுச்சோ சொன்னேன். அவங்க கேம் அவங்க புதுசாக எதுவும் மாற்றிக்கிட்டாங்க சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராதிகா மேம், ப்ரொடியூசர் அந்த ரியா கிரியேஷன்ஸோட கேலண்டர் லான்ச்சுக்கு ஒன் ஆஃப் த கெஸ்ட்டாக வந்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் திருமலை சார், ராதா மேம், கேஸ்டிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ், ராணவ் எல்லாருக்குமே மிகப்பெரிய மனமார்ந்த வணக்கங்கள். குட் ஈவினிங். ஒரு விஷயம் நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் 25 படங்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கேன். ஆனால் அதில் ஒரு சில ஹீரோயின்ஸ் வந்து கதாபாத்திரத்துக்கு கரெக்டாக சூட்டாக இருக்குது. எனக்கு பெரும்பாலும் நல்ல ஹீரோயின்ஸ் அமைஞ்சதே இல்லை. இனி நான் எங்கேயும் தேட வேணாம், ராதிகா மேம் ஃபோன் அடிச்சிடறேன். சீரியஸாக சொல்கிறேன். இல்லை அதான் சொல்ல வந்தேன் சார். ஆக்சுவலாக அதாவது மராத்தி, பெங்காலி, கல்கட்டா, மும்பை எல்லா கொலாபரேஷன்லேயும் ஒரு 2026 கேலண்டரை கொண்டு வந்துட்டீங்க. உண்மையாலே எந்த பொண்ணுக்கும் எந்த குறையும் இல்லை. சீரியஸாக சொல்கிறேன், அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஒரு கேலண்டரை. ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்க சார் விஜயகுமார் பிரதர் நம்ம ஒரு செஷன் பண்ணுறோம், சத்தியமாக பண்ணுறோம் சீரியஸாக. வீடியோகிராஃபி, மியூசிக், அதை தாண்டி இது எல்லாமே புஷ்ஷிங்க்கு ராதிகா மேம் இருந்தாலும் ராதிகா மேம் சப்போர்ட் பண்ண ஒரு நல்ல ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. ப்ரொடியூசர் இந்த பணம் விட்டமின் எம் இல்லைன்னா இங்கே எதுவுமே நடக்காது, சத்தியமாக வாழவே முடியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கிரியேட்டரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ப்ரொடியூசர், அதுக்கேற்ற ஒரு டீம் அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் ஒருத்தர் தூக்கிட்டு போன கேப்டன் ஷிப் வந்து விஜய் சாம். நான் வந்த உடனே நான் சன் மியூசிக்கில் சீனியராக இருந்தாலும் என்னோட ஜூனியர் அவர் தான், ஆங்கர் தான். பட் ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஏன்னா அதுலேருந்து ஆடம்ஸ்னு ஒருத்தரும் டைரக்டர் ஆகிட்டார், சாமும் ஆகிட்டார். இந்த பையன்குள்ள உள்ள திறமையான்றது எனக்கு தெரியாமல் போச்சு சத்தியமாக. நடுவில் சில டேரக்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி முருகதாஸ் சார்லாம் ஒரு சீன் வந்துட்டு போகிற படத்தில் அப்படியே நைஸாக ஒரு சீனில் அது மாதிரி டைரெக்டாக ஹீரோ நடித்தா ப்ரெஷர் வரும்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு சீனை டாக்ஸி டிரைவர், அடுத்து ஒரு மேனேஜர், அடுத்து ஹீரோ. இல்லை நல்லா இருக்குது ஆக்சுவலாக. நல்லா டைரெக்ஷன் விட்டுறாதீங்க ப்ரோ, சத்தியமாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. இதோட வீடியோகிராஃபி, மியூசிக், இந்த டீம் எல்லாருக்குமே ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். உண்மையாலே இவ்வளோ ஒரு அழகான ஒரு கேலண்டர், இப்படி தான் ஒரு கேலண்டர் ஷூட் இருக்குமான்ற கேலண்டர் ஷூட் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு ஒரு பிராண்டை கொண்டு வந்து பிராண்டை ப்ரொஜெக்ட் பண்ணி பிராண்டு டிமோட்டிவேட் ஆகாமல், அதை அழுத்தாமல், மாடலையும் நிப்பாட்டி பிராண்டையும் நிப்பாட்டி இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து ராதிகா மேம் உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது யாரா இருந்தால் ராதிகா தெரில, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இருந்தாலும் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் எனக்கு தெரியாது. எப்பவும் பெண்கள் சிங்கம் மாதிரி, ஆண்களை விட பேக் போன் ஸ்ட்ரென்த் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஒரு பொண்ணுக்கு. ஸோ இந்த டீமே நீ புஷ் பண்ணிட்டு கொண்டு போகிறீங்க, ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணணும். கன்ஃபார்மாக எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டே இருப்பேன். வாய்ப்பில் நன்றி, குட் லக், அன்பேஷம், தேங்க்யூ. ரியா கிரியேஷன்ஸ் ராதிகா மேம் பண்ணியிருக்காங்க ஒன்று, ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அண்டு 12 மாடல்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு மாதத்துக்கும் ஒரு மாடல் மாதிரி. ரொம்ப அழகாக சூஸ் பண்ணி, அதாவது மாடலை மட்டும் அழகாக சூஸ் பண்ணாமல் அதுக்கு வேண்டிய டேரக்டரையும் பயங்கரமாக ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணி. ப்ரோ உங்களோட ஃபேன் ப்ரோ. நான் டேரக்டருங்க சாம் ப்ரோ, அவர் ஒரு மாதிரி ஆங்கரிங்லாம் பயங்கரமாக சூப்பராக பண்ணுவார். அவர் சீரியஸாக அவர் சூப்பராக பண்ணுவார். ப்ளஸ் கேமராமேனு, ஏன்னா கிஷோர் ப்ரோ நீங்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கீங்க. ஏன்னா ஒருத்தங்களை ஒரு ஹீரோயினாக இருக்கட்டும், ஒரு ஹீரோவாக இருக்கட்டும், அவங்க கேமராமேன் கையில் தான் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தங்களை ரொம்ப அழகாக காட்டுறது. நீங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக காட்டி வச்சுருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே வணக்கம். ப்ளஸ் தேங்க்யூ திருமலை சார். நீங்கள் வந்து இங்கே மட்டும் பேசாமல், வெறும் ஸ்டேஜை மட்டும் பேசாமல் இங்கே இருக்கவங்களும் பற்றி பேசுனீங்க, ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. அண்ட் பிரஜன் ப்ரோ வேறு லெவல் ப்ரோ, நீங்கள் சூப்பராக பண்ணீங்க நீங்கள். அண்ட் ராதா மேம் நான் உங்களோட ஃபேன் மேம், நான் குட்டி வயசுலேருந்து பார்த்துருக்கேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம் உங்கள் படம்லாம், சூப்பர். அண்ட் சங்கீதா மேம் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் குயின்சி, பிக் பாஸ் என்னோடய சீனியர், அவங்களாம் சூப்பர். ராஜ் ப்ரோ அண்ட் என்னோடய பிரதர் அவர். அண்டு ஹர்ஷா இப்போது சூர்யா 46லலாம் பண்ணிகிட்ருக்காங்க மேம், இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் பக்கத்துக்கு வரும்போது. ஸோ அவங்களோட ப்ராஜெக்ட் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ராதிகா மேம் பற்றி பேசணுன்னா, மேம் ஒரு செம்ம டவுன் டு எர்த்து. அதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணுன்னா, ஒரு வாட்டி வந்து இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் ஒரு சண்டை வந்துச்சான். அப்போ வந்து இந்த தீக்குச்சி சொல்லிச்சான், நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு, என்னால் தான் வந்து நீ எரியிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீப்பெட்டிக்கும் தீக்குச்சிக்கும் செம்ம சண்டையாம்.
அப்போ வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, யார் நாங்கள் 2 பேரும் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கடவுள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்போ வந்து சொன்னாராம், தீப்பெட்டி தான் ரொம்ப பெருசு. இவங்க 2 பேரும் சண்டை என்ன ரீசன்னால ஏன் அப்படி கேட்டுட்டு கடவுள்கிட்ட கேட்கும்போது அப்போ கடவுள் சொன்னாராம், நீ வந்து உனக்கு வந்து ஃபயர் வந்தோடனே நீ வந்து கொஞ்ச நேரத்தில் அணைஞ்சிடுற. ஆனால் வந்து இந்த தீப்பெட்டி இருக்கு பாரு, நீ மட்டும் உன்னை மட்டும் ஏற்றல, உன்னை மாதிரியே சுற்றி இருக்க எல்லா தீக்குச்சிக்கும் அதுதான் வந்து இந்த ஃபயர் கொடுக்குது. ஸோ எப்போ ஒருத்தனுக்கு தலகணம் இருக்கோ அப்போ வந்து அவன் அங்கேயே அழிஞ்சு போயிடறான். ஸோ அந்த மாதிரி தான் ராதிகா மேம்க்கு எப்போவுமே வந்து இந்த தலகணமே இருக்காது. அவங்க எப்போயுமே ஒரு டவுன் டு எர்த்தான பர்சன். ஸோ அவங்க இருக்கனால தான் அவங்க வந்து 15 இயர்ஸை சர்வை பண்ணிவிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. மேம் ஆல் த வெரி பெஸ்ட் மேம். தேங்க்யூ. இதுக்கப்புறம் இன்னும் பெருசாக நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் எல்லாரும் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் பீப்புள். தேங்க்யூ ஸோ மச். இந்த கதாநாயகிகள்லாம் பார்த்தீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஸ்பான்சர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்டேஜ் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப சீனியர் காஸ்டிங் டைரக்டர் 1998லேருந்து இருக்கேன். ஒரு பெண் ஜெயிக்கணும்னா ரொம்ப கஷ்டம், எல்லாருக்கும் தெரியும். அண்ட் ரியா கிரியேஷன்ஸ் வந்து இந்த அளவுக்கு இங்கே வந்து லான்ச் ஆகிருக்கு. கேலண்டர் லான்ச்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஹார்ட் ஒர்க்கர் ராதிகா இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர். ராதிகா, காட் பிளெஸ் யூ, கோ அஹெட். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ இது, நான் கூட நின்று இருக்கேன். காட் பிளஸ். தேங்க்யூ. அதை தொடர்ந்து ஆட் ஃபிலிம் டைரக்டர் ஈஸ்வர் அவர்களை பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. ஆக்சுவலாக சங்கீதா பாலாவுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டு ராதிகாவுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராதிகா மேம். விஜய் சாம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இவரை நான் சன் மியூசிக்லேருந்தே பார்த்துருக்கேன், எல்லோரும் சொன்ன மாதிரி தான். அதுக்கு முன்னோடின்னு சொன்னோன்னா பிரஜன் பிரபு தான். ஏன்னா அவர் விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணியிருப்பார். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அவ்வளோ ஃபேமஸ். இன்னை வரைக்கும் அது என்னோடய காலர் டியூனாக இருக்குது. ஸோ ரொம்ப சாமிங்கான ஹீரோ. ஸோ இந்த கேலண்டர் லாட்சில் 12 பேர் 12 மாடல்ஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக நான் என்னோடய ஆடுக்கு ஒரு 2 மாடல்ஸ் சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் இந்த வீடியோ பார்க்கும்போது செலக்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேம் நான் இப்போயே உங்களுக்கு காஸ்டிங் கொடுத்துல இதில் நான் 2 மாடல் சூஸ் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 100+ ஆட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் அப்புறம் பர்சனலாக சொல்கிறேன். இப்பயே சொல்லிட்டா நல்லா இருக்காது. ராணாவுடைய அண்ணன் தான் நான். சொல்லலாமா? எல்லாம் ராணுவ பாராட்டினாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஓகே, ராணுவ எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்னா, ராணுவ பிளேஸ் மட்டும் மாற்றலை, இந்த பொண்ணோட ஃபோன் வரைக்கும் அவர் கையில் வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஃபோன் வச்சிருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு சச் எ பிரில்லியன்ட் காய். எஸ், அவர் இன்னசென்ட் தான். உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துருக்கேன். வந்து ஃபோனில் ஃபோட்டோ காட்டினாங்க, வீடியோ எடுத்துன்னு, அதுக்காக தான் வாங்கினேன். இந்தாங்க ஷா பிடிச்சாச்சு. ஸோ அந்தளவுக்கு அவர் உண்மையிலே இன்னசென்ட் தான். அவர் அங்கே போய் நடிக்கலாம் இல்லை, அவராக தான் இருந்தார். எனக்கு தெரியும், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 13 வருஷமாக நாங்கள் ஒன்றா இருக்கோம், எல்லாம் தெரியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராணவ். இவ்வளோ பேர் உனக்கு இன்னும் இந்த ஒரு வருஷம் சீசன் முடிஞ்சும் ஒன்று ஞாபகம் வச்சுருக்காங்க. நான் மறந்துடுவாங்கன்னு நினச்சி பயந்துட்டேன். பட் அந்தளவுக்கு சம்பவம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன். ஓகே, அவருடைய அடுத்த பிரேக்ஃபாஸ்ட் படத்துக்கு வாழ்த்துக்கள். சீக்கிரம் அந்த படம் ரிலீஸ் ஆகணும். ஸோ அவனும் ஒரு பெரிய ஹீரோவாக பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. பிரசன்ட் ப்ரோ, உங்களோட செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரோ. ஓகேங்களா? நான் ஒரு கதையோடு வரேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ. தொடர்ந்து நான் ரிக்வெஸ்ட் த காஸ்டியூம் டிசைனர் கவிதா அவர்களை அழைக்கிறோம் சில வார்த்தைகள் பேச. ஒரு கதாநாயகன் ஜொலிக்கிறாங்க அப்படின்னா அந்த காஸ்டியூம் ஒரு மிகப்பெரிய காரணம். அவங்களுக்கு நல்லாவே கைத்தல் கொடுத்துடலாம். லெட்ஸ் வெல்கம் கவிதா அவர்கள். Hi all. Very good evening to everyone present here. Happy New Year to all. I am very much thankful to Dave who introduced me to this calendar photo shoot. And I also thank Radhika ma'am and Sam bro, also the photographer. Thank you so much. Followed by நம்மளோட 2 லான்ச்சு. ஒன்று அவங்களோட லோகோ, தி அதர் இஸ் நம்மளோட கேலண்டர்.
ஸோ அந்த இடத்துல அந்த லோகோ வந்து உண்மையாலுமே இவ்வளோ ப்ரிசைஸாக ஒருத்தரால் பண்ண முடியும் வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மோர் தென் 300 logos. Such a creative person he is. Let's welcome the Straight Circle நரேன் அவர்களை மேடைக்கிறோம். நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துடலாம். ராதிகாவோட ரியல் லைஃப்பை பார்த்து அழகான ஒரு லோகோ பண்ணியிருக்காரு. லெட்ஸ் வெல்கம் நரேன் டு ஜாயின் தி ஸ்டேஜ். Okay, one side he's a producer, on the other side கண்டிப்பாக இந்த விழாவின் கதாநாயகன் the captain of the ship. It's time to welcome விஜே சாம் அவர்களை பேச அழைக்கிறோம். நல்ல ஒரு சூப்பரான கைத்தறி கொடுத்துலாம் விஜே சாமுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ப்ளஸ் இன்றைக்கி இந்த இடத்துல நிற்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டார் பானுமதி அம்மாவோட ஸ்டுடியோ இது. ஸோ இந்த இடத்துல வந்து இருக்க ஜாமான்கள் எல்லாருமே வந்துட்டு கால் வச்சுட்டு போன இடம். ஸோ இந்த இடத்துல நிற்கிறது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அண்ட் இங்கே இருக்க தேட்டரில் நாங்கள் பண்ண ஒரு ஒர்க் வந்து ஸோ வெளியே வருது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னா என்னோடய அப்பா அம்மா. எவ்வளோ கஷ்டத்துலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க மட்டும்தான் என் கூட இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ். அண்ட் என் ஃபேமிலிக்கும் ரொம்ப தேங்க்ஸ், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்ட காலங்களில் எனக்கு ஹெல்ப் பண்ண, அது நிறைய பேர் கேஷாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்படி ஹெல்ப் பண்ண இது வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அண்ட் முக்கியமாக இந்த ஈவெண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ராதிகா அக்கா. ஸோ அக்கா கூட பிறக்கலனாலும் அக்கா தான். ஸோ ரொம்ப சப்போர்ட்டிவாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒரு டேரக்டர் அப்படிலாம் கிடையாது, தம்பியாக அவங்க பார்ப்பாங்க. ஸோ அது அண்ட் அதுக்கப்புறம் கணேஷ் டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே நாங்கள் சேர்ந்து வளரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அதுதான், ஏன்னா இது ஒரு பெரிய படத்தோட ஈவெண்ட் கிடையாது, ஒரு பெரிய ஆடியோ லான்ச் கிடையாது, ஆனால் எதுவுமே கிடையாதுன்னு நினைக்கலாம் சில பேர். பட் ஆனால் எங்களுக்கு இது பெரிய விஷயம். ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு எங்களை இங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி ஸ்டேஜில் இருக்க ஆல் பியூட்டிஸ், சங்கீதா பாலன் மேம், ராதா மேம், அண்ணன், லவ் யூன்னு ஆல்வேஸ். என் ஒய்ஃப் உங்களோட பெரிய ஃபேன் தான், அதெல்லாம் சொல்லிக்கிறேன். சார் டேரக்டர் சார் தேங்க்யூ சார், ராஜரத்னம் சார் தேங்க்ஸ் சார், தேங்க்யூ சார். டார்லிங் தேங்க்யூ டார்லிங், ஈஸ்வர் டார்லிங் தேங்க்யூ, கீர்த்தி தேங்க்யூ, அண்ட் எங்களோட ஹீரோயின் குயின்சி தேங்க்யூ, ஹர்ஷா தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா என்னோட டீம் இல்லைன்னா இது எதுவுமே சாத்தியம் கிடையாது. லைக் என்னோட டிஓபி கிஷோர், ஸோ தேங்க்யூ கிஷோர் டார்லிங், தேங்க்யூ. அண்ட் என்னோட கோ டைரக்டர் வெங்கடேஷ். ஸோ ஊர்லேருந்து வந்து ஒவ்வொரு வாட்டி நான் ஷூட்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்டா 2 பேரும் அங்கேருந்து வருவாங்க. அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா லக்ஸரியாக காரில் அதெல்லாம் கிடையாது, அந்தோதியாவில் வந்து அன்ரிசரில் வருவாங்க 2 பேரும். நான் கூப்பிட்டு அடுத்த செகண்டே அந்தோதியாவில் அன்ரிசரில் கிளம்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏடா தம்பி அப்படின்னா இல்லை சார் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வாங்க ஏதோ. ஸோ ஓகே, பட் ஆனால் எனக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட எடிட்டர் கோபி டார்லிங், தேங்க்யூ டார்லிங், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நம்ம என்ன தான் இங்கே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணாலுமே எடிட்டில் போய் அது நம்ம கரெக்டாக அந்த அவுட் கொடுக்குறது அந்த எடிட்டர் கையில் இருக்குது. ஸோ தேங்க்யூ டார்லிங். ஏன்னா என்ன ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நீங்கள் தான் செதுக்கி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோட மியூசிக் டைரக்டர் பாலாஜி ஸ்ரீராம், ஐ திங்க் அவர் இன்னைக்கு வரல. அவர் அடுத்து வந்து நம்ம பிச்சைக்காரன் சசி சார் இருக்கார்ல, அவரோட படத்துக்கு அடுத்து மியூசிக் டைரக்டர் தான் விஜயாண்டின சார் ஹீரோவாக பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்னோட விஷஸ். அண்ட் என்னோட டோட்டல் டெக்னீஷியன்ஸ் நான் அப்படியே நான் டக்குன்னு சொல்லிடுறேன். என்னோட மேக்கப் திவ்யா. ஸோ என்னென்னா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் அந்த குதிரையோட திவ்யா கம் அப்படி நான் சொல்கிறவங்கள மேலே வந்துருங்க, நான் சொன்னாங்களா மேலே வந்துருங்க. திவ்யா கன்சீவாக இருக்காங்க 5 மாதம். ஆனால் நாங்கள் காலைல 3:30 மணிக்கு நாங்கள் வந்து அந்த குதிரை இது விஷுவல் பார்த்துருப்பீங்க நீங்கள், அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு இருக்கு. ஆனால் அந்த இடத்துல வந்து அண்ணன் கூப்பிட்டாருன்ற ஒரே காரணத்துக்காக வந்து ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னோடய காஸ்டியூம் டிசைனர் கவி. நாங்கள் மறுநாள் ஷூட்டு இன்றைக்கி சொல்கிறோம், டக்குன்னு எல்லா டிசைனும் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஸ்வீட் அவங்க. தேங்க்யூ கவி, தேங்க்யூ ஸோ மச். அதுவும் யாருமே வந்து 3 டேஸாக தூங்கவே இல்லை, அதுதான் ஒரு ஹைலைட். ஸோ எல்லாருமே டக்குன்னு இது போயிட்டே இருந்தாங்க. ஸோ என்னென்னா ஒரு படத்துக்கு தான் இப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்ல, எங்களால் இதுலேயும் இந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்றத அவ்வளோ அழகாக ப்ரூவ் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ். கோபி டார்லிங் ப்ளீஸ் கம். ஓகே,
ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நான் யாரையாச்சும் விட்டுருக்கேனா? எஸ். ஓகே, ப்ளீஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லோரும் கொஞ்சம் மேலே வந்துருங்க. நான் யாராச்சும் மறந்துட போகிறேன். ப்ளீஸ் எல்லோரும் கொஞ்சம் ப்ளீஸ் மேலே வந்துருங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களுடைய ப்ரொடக்ஷன் டீம் அஜித், ராஜா, சரத், ஹரி. ஸோ இவங்க 4 பேர் தான் எங்களை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு டைம் டைக் சாப்பாடு கொடுத்து, தண்ணி கொடுத்து, எல்லாமே கொடுத்து, அண்ட் முகேஷும் கூட சேர்த்து. ப்ளீஸ் டார்லிங்ஸ் எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரம் மேலே வந்துடுங்க. அண்ட் இதில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனை நான் மறந்துட்டேன். லெனின், என்னோட தம்பி, என்னோட ஃபஸ்ட்டு கேமராமேன். நான் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணதுலேருந்து அவன் தான் இப்போ வரைக்கும் என் கூட இருக்கான். அவன் இன்னைக்கு வரல, அவங்க ஒய்ஃப் கொஞ்சம் முடியல அப்படின்றதுனால. டார்லிங், ஒன்று மிஸ் பண்ணுறேன் டார்லிங். லவ் யூ டார்லிங். அடுத்த ப்ரோக்ராம் சீக்கிரம் வந்துரு. ஓகே, டன். தேங்க்யூ சார். ப்ரெஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்ஸ் டார்லிங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சூர்யா, வா எழுந்துவா. அவனும் என்னோட தம்பி மாதிரி தான், சூர்யா. ஸோ இன்னைக்கு இங்கே இருக்க எல்லாருமே எனக்கு தெரியும்னா அதுக்கு சூர்யா தான் காரணம். ஸோ சூர்யா மூலியமாக இங்கே இருக்க ராதிகாலேருந்து கணேஷ்லேருந்து எல்லாருமே தெரியும். லவ் யூ. டன். தேங்க்யூ. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இன்னைக்கு இவ்வளோ அழகான பியூட்டிஃபுல் ஃபோட்டோஸ் வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் விஜய் சார், டாப் ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபி. ஸோ சின்ன பசங்க அப்படின்ட்டுலாம் இல்லாமல் அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் அவர் சார். ஏன்னா நிறைய வந்து பெரிய பெரிய ஃபோட்டோகிராஃபர் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. அதெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணுவாங்க. சார் தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். அண்ட் சார் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். ரியா கிரியேஷன்ஸ் கேலண்டர் லான்ச்சுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பார்வையாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராதிகா பற்றி சொல்லணும். ரொம்ப பெருமையாக இருக்குது பார்க்கும்போது. இந்த இடத்துல நான் சாதாரணமாக நினச்சேன் அவங்கள ஆரம்பத்தில். ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லாம் கேலண்டர் லான்ச் பண்ணதில் ரொம்ப பெருமையாக இருக்கேன். மேலும் மேலும் வளரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, என் கணேஷ் என் பையன் எல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்கேன். நான் இருக்கும்போது மேலும் வளரணும். எப்பயுமே கடவுளோட ஆசீர்வாதம் எப்பயுமே இருக்குது எங்களுக்கு. அதே மாதிரி நேரிட்டா மேம் ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா வளரணும். பெரிய வளர்ந்த இடத்துல போகணும். நீங்கள் மேலும் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பயுமே இருக்கும். என்ன உதவியாக இருந்தாலும் எனக்கு தைரியமாக கேட்கலாம். கண்டிப்பாக செய்வேன் நான். ஏன்னா நல்ல உழைப்பாளிகள், அதில் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. நான் பார்த்துட்டேன். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச்ண்ணா, இவ்வளோ தூரம் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஃபாலோட் பை இவங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு கேலண்டர் லான்ச்சு. அதேமாரி ஃபஸ்ட்டு மூவியே 6 அடித்து 100வது நாள் தி பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த இன்றைக்கி அந்த கதாநாயகி வந்திருக்காங்க. அவங்கள பேச அழைக்கிறோம். தி ஆக்டர்ஸ் ராதா அவர்களே பேச அழைக்கிறோம். ஒரு பலத்தை கைத்தில் கொடுத்துடலாம். யோசிக்காதீங்க, வந்துருங்க. இங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் ஈவினிங் ஹியர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர் ப்ரெஸ் பர்சன்ஸ் எவ்ரி ஒன். அண்ட் என்னை இன்வைட் பண்ண ராதிகா அண்ட் பிஆர்ஓ நிதிஷ் ஸ்ரீராம், இவங்க 2 பேருக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்திருக்கேன். அண்டு மேடையில் உட்காந்துட்ருக்கேன் சீஃப் கெஸ்ட் டைரக்டர் திருமலை, என்னோடய ஃப்ரெண்ட், என்னோடய நண்பர். அண்ட் பிரஜன் இஸ் மை ப்ரோ. ஸோ அவர் வந்து எப்போவுமே ஹீரோ தான். கூடிய சீக்கிரம் அவருடைய படம் வந்து அந்தரன், அதை சப்போர்ட் பண்ணுங்கள். இஸ் கோயிங் டு ரிலீஸ். ஸோ ஆல் த பெஸ்ட் பிரஜன். அண்டு ராணா, உங்களை நான் பிக் பாஸில் பார்த்துருக்கேன். உங்களை நான் பார்க்குறப்ப நினச்சேன் ரொம்ப நல்ல பையனாக இருக்கார்ல அப்படின்னு நினச்சேன். இல்லை, நீங்கள் இப்போவும் நல்ல பையன்தான். எப்போவும் எனக்கு உங்களை பிடிக்கும் ஆக்சுவலி ரொம்ப. இல்லை ராணா, சீரியஸ்லி சீரியஸாகவே நான் ராணா நினச்சி சொல்லுவேன், வீட்டில் சொல்லுவேன் ரொம்ப நல்ல குடும்பத்து பையன், பாவம் பிக் பாஸில் இன்னசென்ட்டாக இருந்தார். சீரியஸ்லி வர இன்னசென்ட். பட் நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஜெயிக்கணும். அண்ட் வெயிட்டிங் உங்களோட படம் பார்க்கணும் ஃப்யூச்சரில். நீங்களும் வந்து நல்ல இந்த மீடியாவில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹீரோ ஆவீங்க. என்னோடய பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நானும் ரியலி ஐ எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ அண்ட் பிரஜன் ஆல்சோ. அண்ட் எஸ்ஆர்கே ரியல் எஸ்டேட் ப்ரொடியூசர் அவர்களுக்கு நன்றி. எப்பவுமே ப்ரொடியூசர்ஸ் தான் மெயின். ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்துட்டு
டேரக்டர்ஸ்க்கும் சரி ப்ரொடியூசர்ஸ்க்கும் சரி எல்லாருக்குமே வந்து ப்ரொடியூசர்ஸ் நினச்சாதான் ஒரு காலையை நம்ம எடுத்து வைக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் சப்போர்ட்டிங் ராதிகா அண்ட் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நியூ லான்ச்சஸ் ஆர்டிஸ்ட் இங்கே வந்து லான்ச் பண்ணியிருக்கீங்க ராதிகா. இவங்களெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் ஸ்டார்டிங்கில் என்ட்ரி ஆகிறப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆட் பண்ணேன். அவர் டேரக்டர் பேர் வந்து பாபு சங்கர். போவன் டோன் ஒரு ஆட் பண்ணேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து அபி. இப்போ சமீப காலமாக அவர் இறந்துருந்தார் இல்லையா? ஸோ ஐ ஒர்க் வித் ஹிம். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பண்ணது அவரோட தான். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் படங்கள் பண்ணேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே மூவிஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது. ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமாக தான் நம்ம வந்து ஆட்ஸ் பண்ணுவோம். எனிதிங் இப்போ இந்த லான்ச் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கேலண்டர் லான்ச், இட்ஸ் ரியலி இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க ராதிகா ஆர்டிஸ்ட்க்கு. ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் எவ்ரி ஒன். கண்டிப்பாக உங்கள் கனவெல்லாம் நனவாகும். கண்டிப்பாக எல்லாருமே ஷைன் ஆகணும். அதில் ஒன் பை ஒன் ஆவீங்க. ஆவலன்னு சொல்லி ஃபெடப் போயிடாதீங்க. திரும்ப திரும்ப இதை நீங்கள் ஸ்விம் பண்ணிகிட்டே இருங்க. என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து அந்த கிளிட்டரிங் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் த நியூ என்ட்ரிஸ். அண்ட் என்ன சொல்கிறது, விஜய் சாம், எனக்கு இவரை நான் வந்து சன் மியூசிக்கில் தான் பார்த்துருக்கேன். நானும் உங்களுடைய இவங்க ஸோ இவருடைய ஸ்பீச் நானும் ரசிச்சிருக்கேன். இப்போ நிறைய பேர் வந்து அண்ட் வந்து என்னென்னா எல்லாருமே அதே ஆங்கரிங்காகவே இல்லாமல் அடுத்தடுத்தது ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இட்ஸ் ரியலி ரொம்ப பெரிய விஷயம். ஸோ உங்களை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரே இடத்துல இல்லாமல் அடுத்தடுத்தது நீங்கள் வந்து டேரக்டராக ஸ்டெப் எடுக்க போகிறீங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் எல்லாமே நம்ம எல்லாருமே ஒரு டைரெக்ஷனில் இருப்போம். அதனால் ஸோ இப்போவே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு உங்களுக்கு டேட்ஸ் கொடுத்துருவோம். ஓகேவா? சரி, ஓகே. அண்ட் இந்த மேடையில் உட்காந்துருக்குற எல்லாரையும் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷம். ராணா, எனக்கு உங்களை ரொம்ப செல்லப்பிள்ளையாக தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு உண்மையிலே நிறைய கேர்ள் ஃபேன்ஸ். அண்ட் நீங்கள் என்னோடய ஃபேனுன்னு சொன்னப்போ டேரக்டர் திரு வந்து என்னை வந்துட்டு அவருக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ், ஆனால் அவரும் உனக்கு சொல்லிட்டாரு பார்த்தியா அப்படிங்கிறாரு. ஸோ ஆல் த பெஸ்ட். ரியலாக நான் உங்களை வந்து ஒரு நல்ல பெரிய மூவி லான்ச் நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறேன் ராணா. கங்க்ராட்ஸ். ஓகே, எல்லாருக்கும் சங்கீதா பாலன் மேம் அண்ட் ஸ்ரீதர் சார், இங்கே வந்திருக்கிற காஸ்டிங் வேல்ராஜ், நிதிஷ் வந்து ஒரு பிஆர்ஓ. ஆக்சுவலி நான் வந்து ஃபீல்டில் என்ட்ரி ஆனது வந்து ஒரு பிஆர்ஓ மூலியமாக தான். மௌனம் ரவி அவர் பேர். அவரால் தான் நான் சுந்தரா டவர்ஸே ஒர்க் பண்ணேன். ஸோ இவங்க எல்லாரையும் கௌரவிக்கணும். ஸோ அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ஒரு கங்க்ராட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். அதுலேயும் அந்த ஆக்ட்ரஸ்க்கெலாம் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, கிளிட்டராக இருக்கணும், க்ளோவாக இருக்கணும். கண்டிப்பாக உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் அவங்களும் கற்றுப்பாங்க. அதை தொடர்ந்து ராணா பற்றி சொல்லும் போது சொல்லிகிட்டே இருந்தாங்க, இப்படி இருந்தீங்கன்னு. அது ஏன் அப்படி சொன்னீங்கன்னு தெரியல. இன்னுமே அப்படி தான் இருக்கார். அண்ட் அவரோட பிரேக்ஃபாஸ்ட் மூவி கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் பிரதர். ஐ பிளஸ் யூ ஃபார் தட். அண்ட் ஃபாலோ பை அவர் ரிக்வெஸ்ட் ஆக்ட்ரஸ் குன்சி அவர்களை மேடை கிடைக்கிறோம் சில வார்த்தை பேசுறதுக்காக. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நான் வந்து இங்கே வந்து ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு வரல. ஸோ ராதிகா அக்கா பற்றி பேசிடுறேன். ஸோ வென்னவர் அவங்க வந்து ஜஸ்ட் ஆக்டர் கேஸ்டிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி என்றைக்குமே எங்களை வந்து டீல் பண்ணதே கிடையாது. ஷீ இஸ் மோர் ஆஃப் லைக் அ சிஸ்டர். ஐ கால் ஹர் அக்கா. ஸோ அக்கா, நீங்கள் இன்னும் க்ரோ ஆகணும், நிறையா நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்திருக்க எல்லா கெஸ்ட்டுக்கும் ஹாய், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ தட்ஸ் இட். தேங்க்யூ. தேங்க்யூ. தொடர்ந்து ஆக்ட்ரஸ் ஹர்ஷா அவர்களை பேச அழைக்கிறோம் கைத்தட்டலோடு. ஹலோ, ஹாய் எவ்ரி ஒன், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்ஸ் டு ராதிகா அக்கா அண்ட் கணேஷ் அண்ணா அண்ட் சாம்ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்யூ. தொடர்ந்து ஆக்ட்ரஸ் கீர்த்தி அவர்களை மேடை கழிக்கிறோம் சில வார்த்தைகள் பேச. சும்மா வாங்க. ஹாய், ஹலோ, குட் மார்னிங், ஹாப்பி நியூ இயர், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஹலோ, ஹாய். ஆக்சுவலி இன்றைக்கி எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது, ரொம்ப பேச முடியாது. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த கணேஷ் அண்ட் ராதிகா அக்காவுக்கு ரொம்ப தேங்க்யூ.
ஆக்ட்ரஸ் ஸ்ரீதிவ்யா அவர்களை மேடைக்கு வைக்கிறோம் கௌரவிக்கிறதுக்காக. சின்ன சின்ன கைத்தட்டல் கொடுத்துட்டே இருக்கலாம். ஒரு வாட்டியும் கைத்தட்டல் கேட்கணும். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.